வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்திய பெருங்கடலுடைய எல்லை, அந்த நீல நிற கடலுக்கு அடியில ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் சும்மா இல்ல, பல ஆயிரம் வருஷமா அலைகளோட சத்தத்துக்கு நடுவுல அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானம் தான் அந்த ரகசியம். நம்ம தனுஷ்கோடிக்கும் இலங்கையோட தலைமன்னாருக்கும் நடுவுல அந்த ஆழமில்லாத கடல் பரப்புல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனா அது என்ன? இயற்கையா உருவான மணல் திட்டா, இல்ல பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் படை வீரர்களால செதுக்கப்பட்ட அதிசயமா? 1966 நாசாவுடைய ஜெமினி 11 விண்கலம் 410 மைல் உயரத்துல இருந்து அந்த பகுதியை, அந்த இந்திய எல்லைய ஒரு போட்டோ எடுத்தப்போ உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த புகைப்படத்துல மித்திக்கல் பிரிட்ஜ்னு நம்பப்படுற ராமர் பாலம் தெளிவா தெரிந்தது. இது வெறும் கற்பனை இல்ல, நம் வரலாறுடைய ஆணிவேர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது ஒரு புவியியல் மாற்றம்னு விவாதம் நடக்குது. இந்த மர்மமான பயணத்துக்குள்ள நீங்க வர தயாரா? ஏன்னா இந்த கதைக்குள்ள போறப்போ உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழும், ஆனா விடைகள் மட்டும் ஒரு தேடலாவே இருக்கும். வாங்க, கால இயந்திரத்துல ஏறி கடந்த காலத்துக்கு போய் அந்த மர்மத்தை அலசுவோம். ராமர் பாலம் இயற்கையானதா, இல்லை புராணமும் நிஜ வாழ்வும் இணையும் புள்ளியில் மனித கரங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அதிசயமா? காண தயாராகுங்கள். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். 1966 நாசா வெளியிட்ட புகைப்படத்துக்கு அப்புறம் இந்த ராமர் பாலம் பத்தின மர்மங்கள் இன்னும் பூதாகரமா மாறுது. இது வெறும் இயற்கையான மணல் திட்டா, இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் இதிகாசம் சொல்லக்கூடிய அந்த ராமர் பாலமா? ராமேஸ்வரம் கடற்கரையில நின்று தனுஷ்கோடிய பார்த்தா ஒரு காலத்துல அந்த ஊர் இருந்ததுக்கான அடையாளங்கள் சிதைந்து போய் நம்ம கண்களுக்கு காட்சியா தெரியும். ஆனா அந்த சிதைவுகளுக்கு அப்பால் கடலுக்கு அடியில் தான் ஒரு பெரும் மர்ம பாலம் தொடங்குகிறது. இதை பத்தி நினைக்கும் போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். பார்க்கறதுக்கு பாலம் மாதிரி இருக்கலாம், உத்து பார்த்தா பாறை மாதிரியும் தெரியலாம். இது என்னங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம வரலாற்றுடைய உண்மையான முதுகெலும்பா கூட இருக்கலாம். 1994 நாசாவுடைய STS-59 மிஷன், அப்புறம் 2000 நடந்த SRTM மிஷன்னு பல ஆய்வுகள் விண்வெளியிலிருந்து இந்த பாலத்துடைய வடிவத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஆய்வுகள் எல்லாமே ஒரு பெரிய கேள்வியோடு தான் முடியுது. இது எப்படி எங்க வந்துச்சு? இந்த கேள்விக்கான விடை நமக்கு முதல்ல கிடைக்கிற இடம் புராணம். இந்த புராணத்துடைய இதயம் நம்மளுடைய இதிகாசமான ராமாயணத்துல தான் துடிக்குது. சீதையை மீட்க போற வழியில ராமபிரான் முன்னாடி அந்த மாபெரும் கடல் ஒரு பெரிய தடையா நிக்குது. ராமன் சாதாரண மனுஷனா அங்க நிக்கல, ஒரு படை வீரராவும் பேரரசராவும் சீதையை தேடி துடிக்கும் ஒரு கணவராவும் அங்க நிக்கிறாரு. கடலரசன் தனக்கு வழிவிடுவார்னு நம்பி தற்பை புல்லை விரிச்சு 3 நாள் கடும் தவம் இருக்கிறாரு. இதுதான் தர்ப்பசயனம்னு சொல்லப்படுது. ஆனா கடலரசன் வழி விடவே இல்லை. அமைதியா இருந்த ராமனுக்குள்ள அந்த வைராகியம் கோபமா மாறுது. அந்த கோபம் சாதாரணமானது கிடையாது, உலகத்தையே நடுங்க வைக்கிற கோபம். தன்னுடைய கோதண்ட வில்லை எடுத்து இந்த கடலையே வற்ற வைப்பேன், இதில் இருக்கும் உயிரினங்களை அழிப்பேன் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை அதுல ஏத்துறாரு. அப்பதான் கடலரசன் பயந்து நடுங்கி வெளியே வர்றாரு. வந்தவர் ஒரு ரகசியத்தை ராமன் கிட்ட சொல்றாரு. ராமா, இயற்கையின் விதிகளை நான் மீற முடியாது, ஆனால் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். உன் படையில் நலன் நீலன் என்று இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் விஸ்வகர்மாவின் புதல்வர்கள். அவர்கள் கையால் நீ எந்த கல்லை தூக்கி போட்டாலும் அது கடலில் மிதக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் அந்த பொறியியல் அதிசயம் ஆரம்பிக்குது. நலனும் நீலனும் சாதாரணமானவங்க இல்ல, அவங்க அந்த காலத்துல இருந்த மாபெரும் சிற்பிகள் மற்றும் கட்டுமான வல்லுநர்கள்.
அவங்க ஒரு சாபத்தையே வரமா மாத்துனாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அவங்க சின்ன வயசுல முனிவர்களுடைய பொருட்களை தூக்கி தண்ணியில போட்டு விளையாடுவாங்களாம். அதனால கோபமான முனிவர்கள் நீங்க எதை போட்டாலும் அது தண்ணியில மிதக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்களாம். இப்போ அந்த சாபம் இங்க ஒரு பெரும் காரியத்துக்கு வரமா பயன்படுது. வானரப்படை ஒட்டுமொத்தமா திரள்கிறது. லட்சக்கணக்கான வானரங்கள் காடு மேடுகள்லாம் போய் பெரிய பெரிய பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கிட்டு வராங்க. வால்மீகி இத ரொம்ப நுணுக்கமா விவரிக்கிறாரு. மராமரம், சால் மரம், அசோக மரம், தாள மரம், தமால மரம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கடல்ல போடுறாங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வெறும் 5 நாள்ல இந்த 100 யோஜனை நீளம் உள்ள பாலத்தை அவங்க கட்டி முடிக்கிறாங்க. முதல் நாள் 14 யோஜனை, இரண்டாவது நாள் 20 யோஜனை, மூன்றாவது நாள் 21 யோஜனை, நான்காவது நாள் 22 யோஜனை, ஐந்தாவது நாள் 23 யோஜனை. இப்படி 100 யோஜனை தூரத்தை 5 நாட்கள்ல கவர் பண்றாங்க. புராண கூற்றுகள் படி ஒரு யோஜனை தூரம் என்பது குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கலாம்னு கருதப்படுது. ஆனா தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட ஆக்சுவலான டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் இருக்கலாம்னு கணக்கெடுக்கப்பட்டு இருக்கு. ஒரு கற்பனையான ஒப்பீடு செய்தா கூட இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தால ஒரு நாள்ல 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாலம் என்பது கட்டி முடிப்பது சாத்தியமே கிடையாது. கோடிக்கணக்கான வானரங்கள் ராமர் அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே அந்த பாறைகளை சுமந்துட்டு வர்றாங்க. அந்த பாறைகள் கடல்ல விழும்போது வர்ற அந்த சத்தம் அந்த பகுதியையே அதிர வைக்குது. நலனும் நீலனும் அந்த பாறைகளை நேர்த்தியா கட்டி ஒழுங்குபடுத்தி அடுக்குறாங்க. இது வெறும் கட்டுமானமா ராமனுக்கு தெரியல. இது தன் மனைவியை தேடி போற ஒரு நம்பிக்கையின் பாலம். அந்த பாலத்தின் மேல ராமனுடைய படை நடந்து போகும்போது அந்த அலைகளே அடங்கி போய் வழிவிட்டதாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பாலத்தை நலசேது பாலம் அப்படின்னு கூட சொல்வாங்க. ஏன்னா இந்த கதையில இன்ஜினியரிங் சயின்ஸை பயன்படுத்திய சீஃப்னா அது நலன் மட்டும்தான். இந்த வரலாற்றை தாங்கிதான் ராமேஸ்வரம் இன்றளவும் நிற்கிறது. திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாடல்கள்ல வலிமை மிகுந்த வானரர் துணையாய் தென்கடலை தாண்டி இலங்கை எரித்தவன்னு ராமர் கடந்து போன பாதைய உருக்கமா விவரிச்சிருக்காங்க. கம்பரும் தன்னுடைய ராமாயணத்துல சேது கட்டி சென்ற ராமன், அதாவது பாலம் கட்டி இலங்கைக்கு போன ராமர்னு குறிப்பிட்டிருக்காரு. இது வெறும் கதையா இருந்தா இத்தனை ஆயிரம் வருடமா இவ்வளவு பாடல்கள்லையும் இலக்கியங்கள்லையும் எப்படி தொடர்ந்து இது வந்திருக்க முடியும்? இது ஒரு பெரிய மர்மமான கேள்வி. இப்போ கதை முடியுது, ஆராய வேண்டிய களம் தொடங்குது. புராணத்துல இருந்து கொஞ்சம் நவீன காலத்துக்கு வருவோம். இங்கதான் இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாவும் மேலும் மேலும் மர்மமாவும் மாறுது. 1966ல நாசா எடுத்த போட்டோகளுக்கு அப்புறம் உலக நாடுகளுடைய பார்வை இந்தியா பக்கம் திரும்பிச்சு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற இந்த 50 கிலோமீட்டர் நீளமுள்ள அமைப்பை பழங்காலத்துல இருந்தே பல வெளிநாட்டு பயணிகள் கவனிச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ராமர் பாலம்னு சொல்றத உலக அளவுல ஏன் ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இபின் கோடாட்பே அப்படிங்கிற ஒரு பயணி தன்னுடைய கிதாப் அல் மசாலிக் புத்தகத்துல இத பத்தி எழுதும்போது சேத் பண்டாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது கடல் அணைன்னு இதுக்கு அர்த்தம். இதிலிருந்து தெரிகிற விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இங்கு ஏதோ ஒரு மேன் மேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கு. இத வரலாற்று பயணிகள் அணைன்னு சொல்றாங்க, நாம பாலம்னு சொல்றோம். இவருக்கு அப்புறம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரபு பயணியான அல் பிரூனி இத ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய நம்பிக்கைகள் படி ஆதாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தப்போ இந்த பாலம் வழியாதான் இலங்கையில இருக்கிற ஒரு மலைக்கு போனாருன்னு ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி உலக நாடுகளில் இருந்து வந்த பயணிகள், முக்கியமா அரபு நாடுகள்ல இருந்த கடல் பயணிகளும் ஐரோப்பிய பயணிகளும் இத அவங்க வரைபடங்கள்ல ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. மார்கோ போலோ காலத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு பெயர் இருந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல சேட்டலைட் இல்ல, ஏரியல் போட்டோகிராஃபி இல்ல, ஆனாலும் கடல் மேல நீளமா போற ஒரு பாதை மாதிரி, ஒரு பாலம் மாதிரி இது இருக்குன்னு அவங்களுடைய வரைபடங்கள்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த வரலாற்று பயணிகளை
பொறுத்த வரைக்கும் இது கற்பனை அல்ல, நிஜமாக பார்க்கப்பட்ட ஒன்று. இதன் பிறகு பிரிட்டிஷர்ஸ் காலகட்டம் 1788 பிரிட்டிஷ் மேப் தயாரிப்பாளர் ரென்னல் இத ராமர் பாலம் தான் தெளிவா மேப்ல குறிச்சிருக்காரு. 1804 பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதை அதிகாரப்பூர்வமா ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு மாத்துது. ஆனா இவங்க எல்லோருக்கும் முன்னாடியே 1767 பிரிட்டிஷர்ஸ் கீழே இருந்த நம்ம சர்வே ஆஃப் இந்தியா தயாரிச்ச பழைய மேப்கள்ல இது சேது ஹிமாச்சலம்னும் நம்ம எல்லை இங்க இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, இத்தனை வேற வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களும் இத ஒரு பாலம் அப்படின்னே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாசா கிட்ட நாம வருவோம். 1966 நாசாவுடைய ஜெமினி 11 விண்கலம் 410 மைல் உயரத்திலிருந்து அந்த பகுதியை ஒரு போட்டோ எடுத்தப்போ ஒரு தெளிவான தொடர்ச்சியான அமைப்பு தெரிஞ்சுது. 1994 STS-59 மிஷன், அப்புறம் 2000 நடந்த SRTM மிஷன் பல ஆய்வுகள் இந்த பாலத்துடைய வடிவத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு நேர்கோடு மாதிரி இல்லாம ஒரு அழகான வளைவான கர்வேச்சர் மாதிரி இருக்கும். இயற்கையா அலைகள் அடிச்சு மணல் சேர்ந்தா அது இவ்வளவு நேர்த்தியா ஒரு இன்ஜினியரிங் டிசைன் போட்ட மாதிரி அமையுமாங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. புவியியல் ரீதியா பார்த்தா ராமர் பாலம் சுமார் 50 கிலோமீட்டர் நீளமா இருக்கு. மணல் மேடுகள், சுண்ணாம்பு பாறைகள், பவளத்துண்டுகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தொடரா இது அமைக்கப்பட்டு இருக்கு. ஆனா இங்க தான் விஞ்ஞானிகள் நின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரணமா இயற்கையில பாறைகள் கீழே இருக்கும், மணல் மேல இருக்கும். ஆனா இங்க போர்ஹோல் ட்ரில்லிங் பண்ணி எடுத்த சாம்பிள்ல கீழே மணல், மேல பெரிய பாறைகள், அதுக்கு மேல மணல். சில பாறைகள் அந்த பகுதியில இயற்கையா உருவாகிற வகையிலேயே இல்லைன்னு கூட சொன்னாங்க. இது ஒரு பிளான்டா கையால எடுத்து அடுக்கி வச்ச மாதிரி தெரியுது. இங்கதான் ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கதைக்குள்ள வராங்க. ஆரம்ப ஆய்வுகள்ல இது மனிதன் கட்டினதுன்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு காஷியஸா தான் அவங்க சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல இது ஒரு சாதாரண மணல் திட்டுனும் அவங்க சொல்லல. இந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது தான் மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஏன்னா அறிவியல் உலகத்துல நிலையில்லாத இடங்கள்ல தான் உண்மை ஒளிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து NIOT, NEERI இந்த மாதிரியான கடல் சார்ந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் வேற ஒரு ஆங்கிள காட்டினாங்க. இந்த பகுதியில ஆழம் ரொம்ப குறைவு, சில இடங்கள்ல நடந்து கூட கடக்க முடியும். அந்த அளவுக்கு கடல் மட்டம் இங்க குறைவா இருக்கு. பழங்காலத்துல சீ லெவல் இப்ப விட குறைவா இருந்தது சயின்ஸ் ஒத்துக்கிற உண்மை. அப்படின்னா ஒரு காலத்துல இது முழுக்க நீருக்குள்ள போகாம ஒரு நிலப்பாதை மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்காதா? இந்த கேள்விதான் புராணத்தையும் அறிவியலையும் ஒரே புள்ளியில கொண்டு வந்து சேர்க்குது. சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்தப்போதான் இந்த பதிவுல ஆரம்பத்திலிருந்து இப்ப நாம பார்த்த எல்லா விவாதங்களும் வெடிச்சது. கப்பல் போக்குவரத்து, பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பாலம் உடைஞ்சா கடல் சூழல் பாதிக்கப்படும், சுழற்காற்றுகளுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விஞ்ஞானிகள் கொடுத்தாங்க. இந்த பாலம் ஒரு நேச்சுரல் வேவ் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யுது. அது இல்லைன்னா தென் தமிழக கடற்கரை இன்னும் அதிகமா எரோஷனுக்கு உள்ளாகும். இங்கதான் ஒரு பெரிய ரியலைசேஷன் வருது. மனுஷன் கட்டினானா இல்லையான்றதை காட்டிலும் இது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. தமிழ் இலக்கிய சான்றுகளும் நம்மள ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து பின்னாடியே வருது. சங்க இலக்கியங்கள்ல நேரடியா ராமர் பாலம்னு பெயர் இல்லைனாலும் தெற்கு கடலை இணைக்கும் நிலப்பாதை பற்றிய மறைமுக குறிப்புகள் நிறைய இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒத்துக்கிறேன், இது ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இல்ல, ஆனா இது ஒரு கலெக்டிவ் மெமரி. மனித சமூகம் சில உண்மைகளை கல்லுல எழுதாது, கதைகள்ல பாடல்கள்ல தான் ஒளிச்சு வைக்கும். அப்படின்னா உண்மை என்ன? ராமர் பாலம் முழுக்க முழுக்க மனிதன் கட்டியதா? அதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. அதே நேரம் இது முழுக்க இயற்கையா? அதுக்கும் சில கேள்விகள் இருக்கு. ஒருவேளை உண்மை இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கலாம். இயற்கை ஒரு பேஸை உருவாக்கி இருக்கலாம், மனிதர்கள் அதை பயன்படுத்தி மேம்படுத்தி ஒரு பாதையா மாற்றி இருக்கலாம். அதனாலதான் அது புராணமா மாறுச்சு. அதனாலதான் அது பழைய வரைபடங்கள்ல இப்பவும் இருக்கு. இந்த பாலத்தை ஒரு வாத பொருளா மட்டும் நாம பார்க்க கூடாது. இது ஒரு லிவிங் மெமரியா இருக்கலாம்.
நம்முடைய தேடல் இன்னும் முடியலன்னு இது காட்டுது. அதே நேரத்துல நம்பிக்கை மட்டும் எல்லாத்தையும் முடக்கிடக்கூடாதுன்னு நினைவூட்டுது. அதனாலதான் ராமர் பாலம் இன்னைக்கும் தீர்க்கப்படாத மர்மமா இருக்கு. அது மனிதன் கட்டியதா இருக்கலாம், இயற்கை உருவாக்குனதா இருக்கலாம், இல்லாட்டி இரண்டின் சங்கமமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இத உடைச்சு பதில் தேடுறது சரியான வழி இல்லை. பாதுகாத்து ஆய்வு பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி செய்வதே சரியான பாதை. கடல் இன்னும் அலைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கு, பாறைகள் இன்னும் அங்கேயே தான் மிதந்துகிட்டு இருக்கு. ராமர் பாலம் நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேக்குது. நீ உண்மையை தேடுறியா, இல்ல உனக்கு வசதியான பதில மட்டும் தேடுறியா? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் வரை ராமர் பாலம் ஒரு பாலமா இல்ல, ஒரு தீர்க்கப்படாத மாபெரும் மர்மமாவே நின்னுக்கிட்டு இருக்கும். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னும், இந்த பதிவுல நான் ஏதாச்சும் சொல்ல தவறிய விஷயங்கள் இருந்தா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.